ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு ஸ்வீட் அண்ட் காரம் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். டீயோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு முழு பாசிப்பருப்பு 250 கிராம் பாசிப்பருப்பு இது ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர அளவுக்கு வறுக்கலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வறுபட்டு வரும். வறுத்து செய்கிறதால டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்தது போதும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். 400 கிராம் தண்ணி. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு, ஏர்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தான் இருக்குது நம்ம ஊற்றின தண்ணி. இது நல்லா கரண்டியில் நல்லா மசிச்சு வச்சு இது 2ஆக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சு 400 கிராம் வெல்லம் தூள் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். கம்பி பதம் பாகு பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சால் மட்டுமே போதும். தூசி மண் குச்சி குப்பை இருக்கும், அதுக்காக கரைக்கிறோம் நம்ம. இப்போ இது நல்லா கரைச்சாச்சு. இது வேறு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற பாசிப்பருப்பு பாதி அதை இதில் போட்டுடலாம். வெல்லமும் பாசிப்பருப்பும் நல்லா மசிச்சு நல்லா வேக வைக்கலாம். நல்லா திரண்டு நல்லா திக்காக வரும். அது வரை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா ஆறின உடனே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுடலாம். 4 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். 4 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன், பச்சை மிளகாவும் போட்டுடலாம். 1 கொத்து கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன், கருவேப்பிலையும் போட்டுடலாம். 100 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 100 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கிட்டு இதில் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற பாசிப்பருப்பு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறணுன்னா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டியாச்சு. ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டையுமே உருட்டி வச்சுக்கிறேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 400 கிராம் கடலை மாவு, நீங்கள் மைதா மாவு கூட போட்டுக்கலாம். இதை நான் சளிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதை மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு, 1/2 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுட் கலர் கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். 4 டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு போடுறேன். இட்லி மாவு போடுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மொறுமொறுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இட்லி மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சாச்சு. நம்ம உருட்டி வச்ச உருண்டையை ஒன்று ஒன்றா நல்லா இந்த மாவில் டிப் பண்ணி நீங்கள் கையில் கூட எடுத்து போடலாம். நான் ஸ்பூனில் எடுத்து போடுறேன். சூடாகிற எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி போட்டு எடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா செவந்து வரட்டும். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 2 சைடுமே நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது இதே மாதிரியே போட்டு எடுக்கலாம். சுட சுட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் அண்ட் காரத்தோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். டீயோட சேர்த்து சாப்பிடுவோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.